شمائل الرسول فداك أبي وأمي يا رسول الله. في القلب زاد الحنين محمد طه الأمين هو خير المرسلين صلوا عليه. أشرق نور السماء والكون زاد الضياء هو ختام الأنبياء எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா தமிழகம் போற்றும் தலை சிறந்த இமாம்களுடைய கூட்டத்தில் அவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. அவர்கள் மூலமாக இந்த மதரசாவும் அன்வாருல் கரீம் உலமா பேரவையும் பெருமைப்படக்கூடிய வகையிலே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அவருடைய ஹித்மாத்துகளை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. ஹஸ்ரத் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக மதரசாவினுடைய பேராசிரியரும் எங்கள் அன்பு சகோதரர் அப்துல் லத்தீஃப் கலீமி ஆமிரி ஹதரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி ஹதரத் அவர்களை கௌரவிப்பார்கள். नारे तकबीर, नारे तकबीर, सल्लु अलन नबी. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू. नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम. अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही तअज़ीमन व तकरीमन मुख़बिरन व आमिरा. अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा. अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि. वक़ाल अय्ज़न फ़बिमा रहमतिन मिनल्लाहि लिन्त लहुम वलौ कुन्त फ़ज़्ज़न गलीलल क़ल्बि लन्फ़ज़्ज़ू मिन हव्लिक इला आखिरिल आया. सदक़ल्लाहुल अलीयुल अलीम. सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम. इन उरीदु इल्लल इस्लाह मस्ततअतु व मा तौफ़ीक़ी इल्ला बिल्लाह ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाहिल अलीयुल अज़ीम. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் இறைநேச செல்வர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால இவ்வுலகில் முஸ்லீம்களாக முஃமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஹபீப் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதிலேயும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதய மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் அன்னாருடைய நேர்முக வர்ணனை என்று சொல்லப்படக்கூடிய ஷமாயிலை படிப்பதற்கும் அதனுடைய விளக்க உரைகளை கேட்பதற்குமான ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பேசணும் அப்படின்னு சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா நம்முடைய சர்க்கார்மார்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ சஹாபாக்களுடைய வர்ணனை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் ஒரு சின்ன ஒரு பதிவாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லித்தரான். இந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை பார்த்து அதிசயித்த ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்ல இதெல்லாம் ரொம்ப சின்னது தான். ஏதோ இந்த உம்மத்து கொஞ்சமாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம், அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கிடைத்து விடட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு நுக்தா என்பதாக சொல்லலாம். அதிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிரிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நியாமத் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வேறு குணாதிசயம் படைத்தவர்களாக, அல்லாஹ்வே அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் சொன்னான், வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி, கடுகடுத்தவர்களாக, ஏதாவது மற்றவங்களை பார்த்து கோபப்படுபவர்களாக, இப்படி உங்களுடைய சுபாவம் இருந்துருச்சுன்னு சொன்னா இவ்வளவு சஹாபாக்கள் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்க மாட்டார், இவ்வளவு பின்பற்றக்கூடிய மக்கள் உங்களிடத்துல இருந்திருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய சிரிப்பு இது அனைத்தையுமே ஏற்படுத்தியது, கொண்டு வந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு அங்கமுமே, அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு உயர்ந்த இடத்திலே தான் வைத்திருக்கிறான். எதெல்லாம் ரொம்ப மேன்மையானதோ, எதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குமோ, மக்கள் பார்த்தால் சந்தோஷப்படுவாங்களோ, பிடித்து கொள்வாங்களோ, அந்த மாதிரிய குணாதிசயங்களையும் செயல்பாடுகளையும் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பார்த்து பார்த்து அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அமைத்து கொடுத்திருக்கிறான். அதுல முதலாவது ரசூலுல்லாஹ்வுடைய சிரிப்பு. இந்த சிரிப்பை பற்றி இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த பாபினுடைய 34வது பாப், இந்த அமருனுடைய ஃபர்ஸ்ட் பாபும் கூட இது. இந்த பாபுல ஒரு 9 ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்கிறார். அதுல பெரும்பாலான ஹதீஸ், அதாவது 5 ஹதீஸுகள் ரசூலுல்லாஹ்வுடைய புன்முறுவலை பற்றி பேசுகின்றது. மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஹதீஸுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவு சிரித்த ஒரு தருணம் என்பதாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்கிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் கவனிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு ஆதாரம்னா, ரசூலுல்லாஹ் கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு எப்படி சிரிச்சாங்க, என்ன நேரத்தில் சிரிச்சாங்கிறதையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் பதிவு இருக்கு. எந்த தலைவருக்கும் அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய முடி, வெள்ளை முடி எத்தனை இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான பதிவு இருக்கு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் அணுவா சஹாபாக்களுடைய விஷயத்துல, அவங்க சஹாபாக்களுக்கு அவங்கள பார்ப்பதற்கும் அவங்கள படிப்பதற்கும் தன்னுடைய வாழ்க்கையில ரசிப்பதற்குமான ஒரு வாழ்க்கையை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்ச, கடவாய்ப்பற்கள் தெரிந்த அளவுக்கு சிரிச்ச ஹதீஸுகள் சொன்னா 4. இந்த ஹதீஸுகளை விவரிக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ஹதீஸை கியாமத்து நாளில் நடக்கக்கூடிய ஹதீஸை பேசுகிறார். அதில் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த 229வது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் எனக்கு தெரியும் எப்படிப்பட்டதுன்னா, யார் முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்களோ அவரையும் எனக்கு தெரியும், அதே போல நரகத்திலிருந்து யார் கடைசியாக வெளிவந்து சொர்க்கத்துக்கு நுழைவாரோ அவரையும் தெரியும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அவர் வருவார், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் காட்டாம சிறு பாவங்களை மட்டும் எடுத்து காட்டப்படும். இன்னென்ன சிறு பாவங்கள்லாம் நீ செஞ்சிருக்கப்பா என்பதாக அல்லாஹ் சொல்லி கொண்டு இந்த சிறு பாவங்களை எல்லாம் நன்மையாக ஆக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் உத்தரவிடுவார். அந்த நபர் கொஞ்சம் பேராசப்பட்டு யோசிப்பார், யா அல்லாஹ் என்னுடைய சின்ன பாவத்தை மட்டும்தான் நீ சொல்லியிருக்கிற, என்னுடைய பெரும்பாவங்களுடைய லிஸ்ட் கொஞ்சம் இருக்குது, அதையும் சொன்னீங்கன்னா என்னுடைய நன்மை கொஞ்சம் பெருகும் என்பதாக அந்த நபர் சொல்லும் பொழுது, அந்த இடத்துல அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் பேசிய வார்த்தையை நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பர்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தாங்க என்பதாக ஹதீஸ் சொல்லப்படுது. இப்போ இந்த ஹதீஸில் வரக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நன்மை எதுவோ நன்மையை மட்டும்தான் நமக்கு பதிவு செய்வான், தீமை என்னவோ தீமையை மட்டும்தான் பதிவு செய்வான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். நம்ம செஞ்ச நன்மை நமக்கு வரும், நம்ம செஞ்ச தீமை அது எழுதப்படும், இப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தீமைகளையும் நன்மையாக மாற்றுவான். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரலாறு நிகழ்வை தஃப்சீரில் ஃபுர்கான் சூரானுடைய 70வது ஆயத்தில் ஒமன் தாப வ அமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பாதையில் போயிட்டு இருப்பார். அப்படி போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி கடுமையாக கத்தி அழுதுட்டு இருப்பார். எல்லாரும் பார்த்துட்டு கடந்து போவாங்க. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மட்டும் நின்று கேட்பாங்க, என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் பெரும்பாவம் செஞ்சுருக்கிறேன், பெரும்பாவனா 1 மட்டும் இல்லை 2 செஞ்சிருக்கிறேன், இதற்கு எனக்கு தௌபா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனையில அல்லாஹ்விட்ட நான் தௌபா கேட்டு கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்லும் பொழுது, அப்படி என்னமா பெரும்பாவம் செஞ்ச என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேட்பார்.
அப்போ அந்த பெண்மணி சொல்லுவாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில விபச்சாரம் செய்தேன், இது ஒரு பெரும் பாவம். அது மட்டுமல்ல, அதன் மூலமாக பிறந்த குழந்தையும் நான் கொண்டிருக்கின்றேன், இந்த 2 பாவத்திற்கும் எனக்கு தோபா கிடைக்குமா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அப்படிங்கிறதுல எனக்கு பயமா இருக்குது என்பதாக அந்த பெண்மணி அழுகுவாங்க. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு உனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும், உனக்குலாம் கிடைக்காது என்பதாக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபஜ்ரு தொழுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பிஸமா குல்த யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே நீ தப்பா சொல்லியிருக்கிறப்பா, இந்த இடத்துல அப்படி வராது. ஃபுர்கானுடைய சூறாவில் 70 ஆயத்தை நீங்க படிச்சது கிடையாதா? அல்லாஹ் சொல்கின்றானே, உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். சில நபர்கள் அவங்க ஈமான் கொண்டிருப்பாங்க, தௌபா செஞ்சிருப்பாங்க, தௌபாவுக்கு பின்னால் நல்லமல்கள் செய்வாங்க, அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுடைய பாவங்களையும் நன்மையாக ஆக்குவான் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த ஆயத்தை படிச்சது கிடையாதா? இதை நீ போய் அந்த பெண்மணியிட சொல்லு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த பெண்மணியிட போய் சொல்லும் பொழுது அந்த இடத்திலே கதறி அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தும் விதமாக அந்த பெண்மணி சிஜ்ஜா செய்வாங்க என்ற ஒரு வரலாறை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி தருவாங்க. அந்த ஒரு ஆயத்தினுடைய வெளிப்பாடு தான் கியாமத் நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹதீஸை சொன்னது மாதிரி அந்த அடியானுடைய சிறு பாவங்களை எல்லாம் நன்மையாக ஆக்குவான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த இடத்துல ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சிரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு, தன்னுடைய கடவாய்ப்பில் தெரிகிற அளவுக்கு சிரிச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் சொல்லும் பொழுது, இனி வரக்கூடிய அடுத்த 2-3 ஹதீஸ்லையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசுவார். மறுமையில இந்த மாதிரி அடியார்கள் வருவாங்க. ஒரு அடியார் வருவார், அவர் எப்படி வருவார்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்யும் பொழுது தவழ்ந்து வருவார். அவர்களுடைய அதாப் அவ்வளவு கடுமையாக இருக்கும், தவழ்ந்து வருவார். வரவர்கிட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், சரிப்பா சொர்க்கத்துக்குள்ள போ என்பதாக சொல்லும் பொழுது அவர் போய் பார்ப்பார், யா அல்லாஹ் எல்லாரும் அவங்கவுங்க இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க, சொர்க்கம் நிரம்பிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு இடம் கிடையாது என்பதாக அந்த நபர் சொல்லுவார். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், உலகத்தில் உனக்கு பிடிச்ச இடம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதை விட 10 மடங்கு பெரிய இடம் உனக்கு சொர்க்கத்தில் நான் தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அந்த இடத்துல அந்த நிகழ்வை சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிப்பாங்க. இமாம்கள் இந்த நிகழ்வுகளை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் தேவையில்லாமல்லாம் வீணா விளையாட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி சிரிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுபாவம் குணாதிசயம் எப்படி இருக்கும்னா, சிரிப்பாங்க, யாரை பார்த்தாலும் சிரிப்பாங்க, அதாவது புன்முறுவலாக இருக்கும், அதில் எந்த சத்தமும் இருக்காது. அவரை பார்க்கிற நேரத்தில் பாசமாக, அவரை பார்க்கும் பொழுது அவரை ஈர்க்கிற மாதிரி அக்கறையோடு ரசூலுல்லாஹ் சிரிப்பாங்களே தவிர எந்த இடத்திலையும் ஏளனமாக, கேவலமாக, கேலி கிண்டலுக்காக, எள்ளி நகையாட வேண்டும் என்பதற்காக எந்த இடத்திலும் ரசூலுல்லாஹ் சிரிக்க மாட்டார். அப்படி ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தில் சிரிச்சிருக்கிறாங்கன்னா, எதெல்லாம் அல்லாஹுடைய ரஹமத்தோடு சம்பந்தப்படுமோ, எதெல்லாம் மறுமையோடு சம்பந்தப்படுமோ, அந்த இடத்துல அல்லாஹுடைய ரஹமத்தை, அருட்கொடையை சிந்தித்து ரசூலுல்லாஹ் சிரிப்பாங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான அல்லாஹ். இதே மாதிரி இந்த பாபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்னதுன்னா, சுப்ஹானல்லாஹி ஸஹரலனா அப்படிங்கிற அந்த துவாவோடு வரும். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த துவாவை சொல்லி தஸ்பீகளை ஓதி முடிச்சுட்டு சிரிப்பாங்க. கூட இருக்கவங்கள கேட்பாங்க, ஏன் சிரிக்கிறீங்க? இதே மாதிரி ஒரு தடவை நான் ரசூலுல்லாஹோடு பயணம் செல்ல போகும் பொழுது ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஒட்டகத்தின் மீது ஏறினாங்க, நான் செஞ்ச மாதிரியே செஞ்சாங்க, சிரிச்சாங்க. இப்போ ஏன் சிரிச்சாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, ஏன் அவங்களுடைய பல் தெரிகிற அளவு சிரிச்சாங்க என்பதை அங்கே இருக்கிற மக்கள் அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கும் பொழுது அந்த நபர் ஒரு துவா செய்வார், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய பாவத்தை உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது, நீ மட்டும்தான் மன்னிக்கணும், உன்னை தவிர இந்த உலகத்தில் யாரும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க என்று அடியான் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியானை பார்த்து மகிழ்ச்சி கொள்வான். அந்த நேரத்தில் அந்த நிகழ்வை சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க என்பதாக சொல்லப்படும். இப்படி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நேரத்திலையும் ரஹமத்தை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அவனுடைய ரஹமத்தை சிந்திச்சு அதை மகிழ்ச்சியோடு ரசூலுல்லாஹ் சிரிச்சிருப்பாங்களே தவிர எந்த இடத்திலையும் தேவையில்லாமல் சிரிக்க மாட்டாங்க. அதே போல் ரசூலுல்லாஹ்வுடைய குணம் அப்படின்னு சொல்லும் பொழுது தபஸ்ஸும் என்று சொல்றாங்க. இந்த தபஸ்ஸும்னா எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒரு குணமே அந்த தபஸ்ஸும் மட்டும்தான். எந்த சஹாபிகள் ரசூலுல்லாஹ் பற்றி சொன்ன போனாலும் ரசூலுல்லாஹ் என்ன நேரத்திலையும் எந்த சூழ்நிலையும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்தாங்கன்னா புன்முறுவல் பூப்பாங்க,
சும்மா சாதாரணமாக சிரிப்பாங்க. அந்த இடத்துல எந்த சத்தமும் வராது, ஏளனமாக பார்க்க மாட்டாங்க. என்னை பார்க்கும் பொழுதே ஒரு ஆசையாக பாசத்தோடு பார்ப்பார். இந்த பார்வை என்னென்ன உருவாக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மின் மீதான ஒரு கண்ணியத்தை உருவாக்கும். ரசூலுல்லாவை அப்படி கண்ணியமாக பார்த்தவங்க நிறைய பேர். கடைசியாக ஒரே ஒரு வரலாறோடு அதை நான் முடிப்பேன். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தபஸ்ஸுமனி மூலமாக ஏற்படுத்திய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது, ரசூலுல்லாஹின் மீதான கண்ணியத்தை அது ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அந்த புன்முறுவலை தனக்கு சொந்தக்காரங்களாக வச்சுருக்காங்களோ அவங்க சும்மா சிரிச்சாவே அந்த இடத்துல அவர் நல்லவர்பா, பார்க்கும்போதெல்லாம் சும்மா சிரிக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு புன்முறுவலை பார்த்து கண்ணியம் நம்மின் மீது உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தன்னுடைய குணமாக வைத்திருந்தார். அதே போல் ஒரு நம்பிக்கை வரும், இவர் என் மேலே கண்ணியம் வச்சிருக்கார் அதனால சிரிக்கிறார், இவர் என் மீது பாசம் வச்சிருக்கார் அதனால சிரிக்கிறார். இப்படிங்கிற சிந்தனை அந்த ஒரே ஒரு சுன்னத்தின் மூலமாக ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வரலாறு, யமாமா நாட்டினுடைய பெரும் தலைவரில் ஒருத்தர் சுமாமா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள கைதியாக கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியினுடைய தூணில் கட்டி போட்டு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாளில் வந்து கேட்குறாங்க, என்னப்பா சுமாமா என்ன சொல்கிற என்பதாக கேட்கும் பொழுது இந்த நபர் 3 விஷயத்த சொல்கிறார். நீங்கள் என்னை கொல்லணும்னு நினச்சா கொல்லுவதற்கு தகுதியானவன் நான், ஏன்னா உங்களுக்கு நிறைய துன்புறுவதை தந்திருக்கிறேன். இல்லை இறக்கப்பட்டு விடணுமா, அதற்கும் தகுதியானவன் நான், என்னை இறக்கப்பட்டு விட்டுருது. இல்லை காசு ஏதாவது வேணுமா, நான் பெரும் கூட்டத்தினுடைய தலைவன், கேட்குற காசை கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன், அதனால் என்ன வேணுமோ கேளுங்க என்பதாக ரசூலுல்லாஹ்விட்ட அந்த நபர் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னோனையும் அவரை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுறார். 2வது நாள் அதே மாதிரி வர்றார். அப்போ அந்த நபர் 3 விஷயத்த சொன்னவர் 2 விஷயமா ஆக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என் மீது இறக்கப்படணுன்னா இறக்கப்பட்டுக்குங்க, காசு வேணுமா காசை கொடுங்க, கொலை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை விட்டுடுறார். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய புன்முறுவல் அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனையில் இவரை கொல்லணுங்கிற விஷயத்த சிந்தனையில் உள்ளத்தில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். ஹதீஸில் இப்படி பதிவு செய்கிறார். 2வது நாளில் இப்படி ரெண்டு விஷயமா சொல்கிறார். ரசூலுல்லாஹ் அதே போல் சிரிச்சுட்டு போயிடுறார். 3வது நாள் வர்றாங்க, இதே மாதிரி சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, சுமாமாவை விட்டுருங்க, விடுதலை செய்யுங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, வெளியே வர்றார். வந்தவர் ஒரு கிணத்துக்கு போகிறார், குளித்து சுத்தமாறார், திருப்பி மஸ்ஜிதுக்குள்ளே வரார். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் வந்து உட்கார்ந்து ஷஹாதத் கலிமாவை சொல்லி முஸ்லீம் ஆகிறார். முஸ்லீம் ஆனவர் மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பேசுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த 3 நாளில் என்னுடைய உள்ளம் எப்படி மாறுச்சுன்னு சொன்னால், உலகத்திலேயே ஒரு முகம் பிடிக்காதுன்னு சொன்னால் அது உங்கள் முகம் மட்டும்தான். பார்த்தாவே வெறுப்பு வரும். ஆனால் நான் உங்களை நேரடியாக பார்த்தேன், உங்களுடைய முகத்தில் வெளிப்பட்ட புன்முறுவலை பார்த்தேன். இப்போ எப்படி ஆச்சுன்னு சொன்னால், என்னுடைய உள்ளம், என்னுடைய எண்ணம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சவர் நீங்கள் மட்டும்தான் என்பதாக ஒரு வார்த்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் அவங்க மாறி அவங்க இஸ்லாத்தில் உறுதியானாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நேச வச்சாங்க என்பதெல்லாம் வரலாறுகள் பேசுகின்றது. இந்த இடத்துல அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரசூலுல்லாஹ் இங்கே இன்னும் செய்யலை, நீ முஸ்லீம் ஆகிக்க, நான் உன்னை மன்னிச்சிட்றேன், எந்த கண்டிஷனும் போடலை, ஒரே ஒரு செயல்தான், சிரிச்சாங்க. இந்த சிரிப்பு மனுஷனை, அவனுடைய மனசை மாற்றும், நம்மின் மீது ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு சுன்னத், அதை ஹயாத்தாக்கனா இந்த உலகம் சிறந்ததாகும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சுன்னத்தை பற்றி சொல்லும் பொழுது, தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக சதகா, உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூப்பது சதக்கா. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து பின்பற்றுவது மட்டுமே அது நமக்கு நன்மை இல்லை. ரசூலுல்லாஹ் இதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, உங்களுக்கு சதக்காவுடைய நன்மையே கிடைக்கும். ஏன்னா அப்படி ஒரு ஆர்வத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கிற விஷயத்தில் இப்படியெல்லாம் நமக்கு ஆர்வத்தை மூட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அங்க செயல்பாடுகளும் அசைவுகளுமே நமக்கு நன்மையை தரும். எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், சுன்னத்துகள், அவங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு அது ஒரு வழிகாட்டுதலாக அமையும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு சுன்னத்து நமக்கு போதுமானது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்முக வர்ணையை கேட்கக்கூடிய நாம் நியத்து வைக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்களோ அதுபோல் வாழணும். சஹாபாக்கள் அதில் உறுதியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்மாங்க எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுன்னத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா,
அதற்காக முயற்சி செஞ்சார். நீக்குறக்காரங்களுக்கு சுருட்டையாக இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாடத்தில் எல்லாம் கேட்டிருப்பீங்க, சுருட்டையாக இருக்கும், அதனால் அதை நேர்மாங்கு வராது. அப்போது ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா, இரும்பை காய்ச்சி தன்னுடைய தலையில் நேர்மாங்குக்காக அதை வைத்தார்கள், சூடு வச்சாங்க என்பதெல்லாம் வரலாறுகள் சொல்லக்கூடிய விஷயம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் நாம் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஷமாயில படிக்கிற நாம் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஷமாயிலாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையாக நம்ம ஆக்குவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலாவினால உயர்ந்தவர்களாக இம்மையிலும் மறுமையிலும் ஆகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றி அவர்களுடைய ஷஃபாஅத்தோடு நாளை மறுமையில் சுன்னத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.